எப்பவும் இல்லாத மாதிரி இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு குக்கிங் வீடியோ பார்க்கலாங்களா? அதுவும் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து சொரக்காய் அல்வா பண்ண போகிறோங்க. நம்ம ஃபார்ம்லேருந்து பொரித்த சொரக்காவை எடுத்து தோல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டு அதை மறுபடியும் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி விதை எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசி அல்வான்னு சொல்லுவாங்க, பூசணி அல்வா அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. மறுபடியும் வந்து கிரேட்டர் வச்சு துருவுறது வச்சு துருவிக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் இருக்கிற தண்ணியை வந்து வெள்ளை துணியை வச்சு புழிஞ்சிட்டு நெய் விட்டுட்டு இதை போட்டு வறுத்திங்கன்னா அதுவே தண்ணி இவ்வளோ விடுங்க. நீங்கள் எதுவும் விட தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி வரன்னு வர அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிட்டே இருங்க. கேஸ் தட்டுப்பாடுங்க, அதனால் விறகடுப்பில் வச்சு செஞ்சோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நசுங்குற அளவுக்கு பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு பொரித்து நெய்யில் பொரித்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சொரக்காய் அல்வா ரெடிங்க. நான் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்புற வரைக்கும் திராட்சையை விட்டு பொரித்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.